பீகாரில் முந்தைய பேரவைத் தேர்தலில் 75 தொகுதிகளை கைப்பற்றி அதிக இடங்களை வென்ற கட்சியாக உள்ளது ராஷ்டிரிய ஜனதா தளம். ஆனால் இந்த முறை திரும்பும் திசையெல்லாம் நெருக்கடியை சந்தித்து வருகிறது அந்த கட்சி. எப்படி சமாளிக்கப் போகிறார் தேஜஸ்வி யாதவ் என கேள்வி மேலோங்கும் நிலையில் என்னென்ன பிரச்சனைகள் அவருக்கு இருக்கிறது பார்க்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் வலுவான தேர்தல் உத்திகளுக்கு மத்தியில் தங்களின் பலத்தை தக்க வைக்க வேண்டிய நெருக்கடியில் இருக்கிறார் 35 வயது தேஜஸ்வி யாதவ். தேர்தல் வியூகவாதியான பிரசாந்த் கிஷோர் திடீரென அரசியல் பிரவேசம் எடுத்துள்ளது மகாபந்தன் கூட்டணிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. தேஜஸ்வியின் குடும்ப தொகுதியான ரகோப்பூரில் தனது பரப்புரையை தொடங்கி இருக்கிறார் பிரசாந்த் கிஷோர். கடந்த முறை ரகோப்பூரில் பாரதிய ஜனதா வேட்பாளர் சதீஷ்குமாரை 38,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்திருக்கிறார் தேஜஸ்வி. இருவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த முறை போட்டி பலமாக இருக்க வாய்ப்புள்ளது. இதற்கிடையே பிரசாந்த் கிஷோர் கட்சி வேட்பாளர் வேறு வாக்குகளை பிரிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக MY எனப்படும் இஸ்லாமியர் யாதவர் வாக்குகளை பெருமளவுக்கு எதிர்நோக்கும் தேஜஸ்வி யாதவுக்கு ஒவைசியின் AIMIM கட்சி சிக்கலை உருவாக்குகிறது. யாதவர்களுக்கு அடுத்தபடியாக பீகாரில் அதிகமுள்ள இஸ்லாமியரின் வாக்குகளை மடைமாற்றும் ஒவைசியின் போட்டிக்களம் மகா கூட்டணியின் வெற்றிக்கு மற்றும் ஒரு அச்சுறுத்தல். இப்படி பிற கட்சிகள் கொடுக்கும் நெருக்கடிகள் ஒருபுறம் இருக்க, தேஜஸ்வியின் குடும்பத்திற்குள்ளேயே பெரும் குழப்பம் நிலவுகிறது. சகோதரி ரோஹிணி ஆச்சாரியா ஒருபுறம் குழப்பம் விளைவிக்க, மற்றொருபுறம் மூத்த சகோதரர் தேஜ் பிரதாப் தனி கட்சியை தொடங்கி வேட்பாளர்களை அறிவித்து வருகிறார். இதற்கிடையே முதல்வர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவை ஒருமனதாக அறிவிப்பதில் கூட்டணி கட்சியான காங்கிரசுக்குள் கருத்து வேறுபாடு நிலவுகிறது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இதற்கிடையே தொகுதி பேரம் படியாத CPI-ML கட்சி முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அறிவித்து பின்னர் அந்த அறிவிப்பை வாபஸ் பெற்றது. கடந்த முறை நூல் இழையிலேயே ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை ராஷ்டிரிய ஜனதாதளம் இழந்ததை இங்கே நினைவு கூற வேண்டியிருக்கிறது. ஆளும் கட்சியின் நலத்திட்டங்கள், வாக்கு உடைப்பு, குடும்ப பிரச்சனை, கூட்டணி குழப்பம் என வரும் தடைகளையெல்லாம் தேஜஸ்வி எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்பதை காண தேர்தல் களம் காத்திருக்கிறது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் 10க்கும் மேற்பட்ட பொதுக்கூட்டங்களில் பிரதமர் மோடி உரையாற்றியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தலில் பிரசாந்த் கிஷோரின் புதிய கட்சி களமிறங்குவதால் மும்முனை போட்டி விரிவாகியுள்ளது. இந்த சூழலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தனது பரப்புரையை முடுக்கிவிட்டுள்ளது. அதன்படி பிரதமரின் ஒவ்வொரு பொதுக்கூட்டமும் 15 முதல் 20 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதாக இருக்கும் என்றும், கூட்டணியின் பிடி சற்று பலவீனமாக உள்ள பகுதிகளில் இந்த கூட்டங்கள் கவனம் செலுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் பாரதிய ஜனதா கட்சி தனது சாதிய சமன்பாட்டை வெளிக்காட்டியுள்ளது. பாஜக வெளியிட்ட 71 வேட்பாளர் பட்டியலில் சுமார் 50 விழுக்காட்டிற்கும் அதிகமானோர் பட்டியலின மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் OBC வகுப்பினரைச் சேர்ந்தவர்கள். இதன் மூலம் பிரதான வாக்கு வங்கியை தக்க வைத்து எதிர்க்கட்சிகளின் சமூக நீதி முழக்கத்திற்கு பதிலடி கொடுக்க பாஜக முயன்றுள்ளது. எனினும் பட்டியலில் இஸ்லாமிய பிரதிநிதித்துவம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பீகாரில் ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் அடங்கிய மெகா கூட்டணியில் தொகுதி பங்கீடு இன்று முடிவுக்கு வரலாம் என்று காங்கிரஸ் MP தாரிக் அன்வர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிடுவதாகவும் அதில் 3-4 இடங்களை பிரிப்பதில் சிறிய இழுபறி நீடிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் கூட்டணிக்கு தேஜஸ்வி யாதவ் தலைமை தாங்குவதால் அவரை முதல்வர் வேட்பாளராக அறிவிப்பதில் எந்த குழப்பமும் இல்லை என்றும் தாரிக் அன்வர் வெளிப்படுத்தியுள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவின் தொகுதியான ராகோப்பூரில் தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி வேட்பாளரை அறிவித்துள்ளது. தேஜஸ்வி யாதவிற்கு எதிராக பிரசாந்த் கிஷோரே நேரடியாக போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் உள்ளூர் தொழிலதிபரான சஞ்சல் சிங்கை வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். மேலும் ஜன்சுராஜ் கட்சியின் நிறுவனர் பிரசாந்த் கிஷோரின் பெயர் எந்த வேட்பாளர் பட்டியலிலும் இடம்பெறவில்லை என்று கட்சியின் மாநில தலைவர் மனோஜ் பாரதி தெரிவித்துள்ளார்.